கொற்றைக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். ஒரு பாடலை இன்றைக்கு பார்க்க போகிறோம். தனியா தவிக்கிற வயசு, இந்த தவிப்பும் எனக்கு புதுசு, நினச்சா கிடை நிற்கிது மனசு, என்ன நெருங்க விடலையே விளக்கு. தனியா தவிக்கிற வயசு, இந்த தவிப்பும் எனக்கு புதுசு, நினச்சா இனிக்குது மனசு, என்ன நெருங்க விடலையே இலக்கு. இது கவியரசர் கண்ணதாசனுடைய அடிகளிலே வந்த பாதகாணிக்கை என்ற படத்திலே வந்த பாடல். ஒரு காதலன் தன்னுடைய காதலின் தவிப்பை காதலியிடம் போய் சொல்லுவதாக இந்த பாடலை அங்கே எழுதியிருக்கிறார். இதே போல் ஒரு காதலனின் தவிப்பை வெள்ளி வீதியார், அங்கே சங்கப்புலவர் வெள்ளி வீதியார் குறுந்தொகை 58 சொல்லியிருக்கிறார். அதை அந்த படத்திலே காதலியிடம் போய் அவன் தன்னுடைய தவிப்பை சொல்லுவதாக அந்த பாடலின் மூலம் சொல்லியிருப்பார். ஆனால் வெள்ளி வீதியார் தன்னுடைய நண்பனிடம் தன்னுடைய காதலை தவிப்பை எடுத்து சொல்லுவதாக அங்கே சொல்லியிருக்கிறார். அங்கே எப்போ நண்பன் வந்து கேட்குறான், என்னப்பா எப்போ பார்த்தாலும் வேலை வெட்டிக்கு போகாமல் சும்மாவே உட்கார்ந்துக்கிட்டு இப்படி காதலை பற்றியே நீ உருகி உருகி நினைத்து கொண்டிருந்தால் உன் கடமையை எப்போது செய்வது? இப்படியே நீ இருந்தால் இந்த உலகம் உன்னை என்ன சொல்லும்? உன் கடமையை செய்தால் தானே நல்லது அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு தான் அவன் சொல்கிறான் பதிலை, ஏன்பா நானும் மாட்டேன்னா சொல்கிறேன், என்னால் முடியவில்லையே. நான் இந்த காதல் நினைவை மறக்கத்தான் நினைக்கிறேன். ஆனால் அது என் மீது கொட்டி அந்த வெண்ணெய் உருகி ஓடிய வெண்ணெய் போல என் உடலெல்லாம் பரவி இருக்கிறது. அதை மறந்துவிட்டு வேலைகளை பார்க்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் முடியவில்லை, என்னால் அது இயலவில்லை. இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பாறையிலே ஒருவர் வெண்ணெயை கொண்டு வந்து வைத்துவிட்டு ஒருவரை காவலுக்கு வைத்துவிட்டு செல்லுகிறார், இதை பார்த்துக்கொள் என்று. அந்த காவலுக்கு இருப்பவருக்கு 2 கையும் இல்லை, வாய் பேச முடியாத ஊமை. வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கொண்டிருக்கிறது. வெயில் ஏற ஏற அந்த வெண்ணெய் பாறையிலிருந்து உருகி கொண்டே இருக்கிறது. இவர் போய் அந்த வெண்ணெயை கையிலே எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவருக்கு கையில்லை. யாரையாவது அழைத்து அதை எடுங்கள் என்று சொல்லுவதற்கு இவருக்கு பேச முடியவில்லை, ஊமை. அவன் அங்கே வெண்ணெய் உருகி கொண்டிருப்பதை பார்த்து தவியாய் தவிக்கிறான். அதுபோல் என் உடலெல்லாம் காதல் நோய் உருகி போயிருக்கின்றது, வெண்ணெய் போல உருகி இருக்கின்றது. இந்த நிலையிலே நான் அதை சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்லுவது என்று சொல்லவும் முடியாமல், அதை செயல்படுத்தவும் முடியாமல் தவிக்கிறேன். எப்படி? அந்த கையில் ஊமனை போல என்று இங்கே அந்த வெள்ளி விதியார் ஒரு பாடலிலே சொல்லுகிறார். இடிக்கும் கேளிர் நுங்குறையாக நெருக்கலாட்டினோ நன்று, மட்டில்ல ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கேல், கையில் ஊமன் கண்ணீர் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல பரந்தன்றி இந்நோய் நோன்று புலற்கரிதே என்று இங்கே ஒரு அழகான பாடலின் மூலமாக எடுத்து சொல்லுகிறார் வெள்ளி விதியார் என்ற அந்த பெண்பார் புலவர். இந்த சங்க பாடலிலே அவருடைய மன உணர்வை இவ்வளவு தெளிவாக அந்த பாடலின் மூலமாக வெள்ளி விதியார் எடுத்து விளக்கியிருக்கிறார் என்பதை இன்று உங்களுக்கு சொன்னேன். நாளை ஒரு பாடல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.